அதாவது ஆஸ் எ கண்டென்ட் கிரியேட்டராக நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, இந்தியாஸில் நீங்கள் மானிட்டைஸ் ஆன சேனல்ஸுக்கு வியூஸுக்கு 1000 வியூஸுக்கு ரொம்ப கம்மியான ரெவன்யூ ஜெனரேட் ஆகுது. அதே சமயம் வெளிநாட்டில் இந்தியாவை தவிர்த்து மற்ற கண்ட்ரீஸில் முக்கியமாக யூஎஸ்ஏ அண்டு யூகே இது மாதிரி வளர்ந்த கண்ட்ரிகளில் அதிகமான ஒரு ரெவன்யூ ஜெனரேட் ஆகும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் 1000 வியூவுக்கு ஒரு $1.5 கூட உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது. ஓகேவா? ஒரு 10,000 வியூவுக்கு $1 அப்படிங்கிற வீதம் தான் இந்தியாவில் ஒரு ஆவரேஜான ஒரு ரெவன்யூ அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? அதே 1000 வியூஸுக்கு வெளிநாடுகளில் $10 முதல் $50 வரைக்கும் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஓகேவா? மினிமம் ஒரு சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு $3 கூட ஆரம்பிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வியூஸுக்கு ஒரு $10ங்கிறத நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இதற்கு என்ன காரணம், ஏன் இவ்வளோ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஆஸ் ஏ கண்டென்ட் கிரியேட்டராக உங்கள் சேனல் மானிட்டைஸ் ஆனதுக்கு அப்புறமாக நீங்கள் கனவு கண்டுக்கிட்டு இருப்பது நிறைய வருமானம் வரும் இந்தியாவில் இருந்துட்டு. ஆனால் அது நடக்கிறது கிடையாது. அதற்கு காரணம் என்னென்னா டிக்ளைன் இன் அட்வர்டைஸிங் காஸ்ட். ஓகேவா? அது ஏன் நடக்குது அப்படிங்கிறதான் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் மொத்தம் 4 பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. ஒன்று நீங்கள், 2வது யூசர்ஸ். ஓகேவா? உங்கள் வீடியோ பார்க்குறாங்கல்ல அவங்க. ஓகேவா? அது 2வது. 3வது அட்வர்டைசர்ஸ். 4வது கூகுள், அதாவது யூடியூப். ஓகேவா? ஸோ நீங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் அட்வர்டைசர் பார்க்க போகிறது கிடையாது, யூடியூப்பும் பார்க்க போகிறது கிடையாது. ஓகேவா? மேனுவலாக உட்காந்து யாரும் பார்க்க போகிறது கிடையாது. மேனுவலாக உட்காந்து பார்க்க போகிறது யூசர்ஸை எப்படி நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஓகேவா? ஸோ இந்த யூசர்ஸ் நீங்கள் போடுற வீடியோவுக்கு என்ன தான் இப்போ நல்ல விதமாக யூசர்ஸை என்கேஜ் பண்ணாலும் ஏன் வர மாட்டேங்குது, ஏன் வந்து லோ ரெவன்யூ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஏன் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் கோ ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்களே, அதாவது கோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இதற்கு முன்னால் இருந்தவங்களாம் சரி தான், இப்போ இருந்தவங்களாம் சரி தான், ஒரு கூட்டம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஃபேக்கான வீடியோஸ் கிரியேட் பண்ணி போடுறது. ஓகேவா? முக்கியமாக இந்த சினிமா சம்மந்தமாக நிறைய ஃபேக். ஓகேவா? தம்பனையில் ஒன்று இருக்கும், டைட்டில் ஒன்று இருக்கும், உள்ளே போனால் சீட்டிங் பண்ண மாதிரி தான் இருக்கும் வீடியோஸ். ஓகேவா? அதாவது கிளிக் பண்ணுறதுக்காக, வியூவர்ஸை உள்ளே கொண்டு வரதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோஸ் மாதிரி இருக்கும். அது மாதிரி அந்த கேட்டகரியில் மட்டும் கிடையாது, எல்லா கேட்டகரிஸ்லையுமே முக்கியமாக எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுறது தம்ப்னைல், டைட்டில் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கண்டென்ட்டை மிஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? தெரிந்தோ தெரியாமலோ கண்டென்ட் வந்து யூசர்ஸுக்கு திருப்திகரமாக இல்லாமல் இருக்கும். அப்போ மெஜாரிட்டி ஆஃப் யூசர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு ஃபேக், நம்பிக்கைத்தன்மை இழக்கிறாங்க. ஓகேவா? உங்கள் வீடியோவுக்கு மேலே நம்பிக்கைத்தன்மை இல்லாமல் போகுது. ஸோ வீடியோவுக்கு மேலே நம்பிக்கைத்தன்மை இல்லாமல் போகிறது மூலமாக என்ன நடக்கும், அந்த வீடியோஸில் தான் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டை போடுவாங்க. ஓகேவா? அவங்க டைரெக்டாக போடுறது கிடையாது. யூடியூப்பில் அதுவும் அல்காரிதம் தான் செட் பண்ணிடுறாங்க, இவ்வளோ வியூஸுக்கு இவ்வளோ காசு அப்படிங்கிற மாதிரி அவங்க செட் பண்ணிடுறாங்க. இப்போது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போய் எல்லா யூடியூப் சேனல்லையும் எல்லா வீடியோஸ்லையும் எங்கெங்கே போட முடியுமோ அங்கங்கே யூடியூப் அல்காரிதம் போட்டு விடுது. ஓகேவா? ஸோ வீடியோ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அட்வர்டைஸ்மெண்ட்டும் இருக்குன்னு நினப்பாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறது கிடையாது. காரணம் என்னென்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகேவா? எல்லாம் ஸ்கிப்பு தான் அதிகமாக பண்ணுவாங்க. வீடியோவே ஸ்கிப் பண்ணும்போது ஏன் அட்வர்டைஸ்மெண்ட்டை ஸ்கிப் பண்ண மாட்டாங்களா? கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மேலே ஒரு ஈர்ப்பு இல்லாமல், ஓகேவா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கன்வெர்ட் ஆக மாட்டாங்க. சரியா? ஸோ இங்கே உங்களுக்கு பணம் வரணும்னா அட்வர்டைஸ்கிட்ட இருந்து உங்களுக்கு காசு வந்தால் மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ அட்வர்டைஸ்கிட்ட இருந்து டிக்ளைன் அப்படிங்கிறது படிப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது.
ஓகேவா. ஏன் காரணம்னா இந்த ஃபேக் யூடியூப் வீடியோஸ், ஓகேவா, ஃபேக் கிரியேட்டர்ஸ் இவங்க மூலமாக மொத்தத்தில் யூடியூப் ஒரு குப்பையாக மாறுகிறது எங்கள் இந்தியாஸில். இது ஃபாரினில் அப்படிலாம் கிடையாது, ஓகேவா. ஃபாரினில் ஸ்ட்ரிக்டான லாஸ், அதுபோக மேக்ஸிமம் 99% பியூராக இருக்கும். ஸோ அங்கே பார்க்குற யூசர்ஸ் எல்லாமே யூடியூப் வீடியோவில் ஒரு நம்பிக்கை தன்மையோடு இருப்பாங்க. நம்பிக்கை தன்மையோடு இருக்கும்போது அதில் வர ஆட்ஸ் மேலேயும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால் அந்த ஆட்ஸுக்கு கன்வெர்ட் ஆவாங்க. அந்த ஆட்ஸில் என்ன வருதோ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அதில் ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த பிஸ்னஸுக்கு அவங்க கன்வெர்ட் ஆவாங்க. ஸோ அவங்க ஒரு கஸ்டமராக வாய்ப்பு இருக்கும். அட்வர்டைஸரோட நோக்கம் என்ன? அவங்களுடைய பிஸ்னஸை க்ரோ பண்ணணும், ஓகேவா. அவங்களுடைய பிஸ்னஸ் மேலே வர்றதுக்காக தான் காசை தான் அங்கே போடுறாங்க. காசை போட்டும் பயன் இல்லைங்கும் போது காசை கம்மியாக தான் உள்ளே போடுவாங்க, ஓகேவா. ஸோ உங்களுக்கே தெரியும் ஒரு யூடியூப் வீடியோஸில் எப்படி ஆட்ஸ் வருது. ஆட்ஸ் வந்து திடீர்னு ஒரு ஆட்ஸ் வந்து உள்ளே வந்துடாது. ஒரு ஆடு வர்றதுக்கு 10 ஆடுக்கு மேலே போட்டி போடும், ஓகேவா. போட்டி போடும்போது யார் அதிக காசு செட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆடு தான் வந்து விழணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு காசு அதிகமாக தானே வரணும். ஏன் வரல? நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா? இந்த அட்வர்டைசர்ஸ் செட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இருக்கிற அட்வர்டைசர்ஸ் எல்லாருடைய மைண்ட் செட்டும் ஒன்று போல தான் இருக்குது. அதாவது எல்லாமே ஃபேக்காக தான் இருக்குது. அப்படிங்கும்போது இந்தியாஸில் எல்லாருமே கம்மியாக செட் பண்ணுறாங்க, ஓகேவா. அந்த கம்மியாக செட் பண்ணுறதுல யார் அதிகமாக கொஞ்சம் அதிகமாக செட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஆடு வந்து உங்களுக்கு உள்ள வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. இப்படி தான் வந்து எல்லாருமே லோ ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டெக்லைன் ஆகும். அட்வர்டைசர்ஸ் வந்து நம்புறது கிடையாது. இப்போ நான் இருக்கிறேன், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு அது லாபமாக இருந்தால் தானே அடுத்த தடவை எனக்கு லாபமாக இருக்கணும். இல்லைனா எனக்கு அந்த காசை போட்டு எனக்கு வேஸ்ட்டாக தானே ஆகும். அப்படி தான் எல்லாருமே யோசிப்பாங்க. இது ஃபாரினில் அப்படி கிடையாது. 10 வியூ வந்தால் கூட $1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா அந்த 10 வியூவில் 2 பேர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பான். ரெடியாக இருக்கிறதுக்கு அவன் பணக்காரெல்லாம் கிடையாது, ஓகேவா. நார்மலான பீப்புளெலாம் இங்கே நார்மலான பீப்புளை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு அது நார்மலான ஒன்று தான், ஓகேவா. ஆனால் அவங்க கன்வெர்ட் ஆவாங்க. காரணம் யூடியூப் வீடியோஸ் மேலே நம்பிக்கை, ஓகேவா. அப்போ கிரியேட்டர்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை. இந்த கிரியேட்டர்ஸ் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அட்வர்டைஸரும் போட்டி போட்டு அதிக காசுகளை அங்கே போடுறாங்க. ஏன் போட்டி போட்டு போடுறாங்க? அவங்க ஆட்ஸ் போய் விழுந்தே ஆகணும். விழுந்தால் அவங்களுக்கு லாபமாயிரும். அட்வர்டைஸருக்கு கண்டிப்பாக யூசர்ஸ் கன்வெர்ட் ஆகிறாங்களே, அப்போ லாபமாயிருமில்ல. லாபமானால் ஹாப்பியாக செலவழிப்பாங்க. ஸோ நிறைய ரெவன்யூ ஜெனரேட் ஆகும், ஓகேவா. இது நாங்கள் கான்செப்ட். அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த பேடு கிரியேட்டர்ஸோடு சேராமல் ஒரு நல்ல கிரியேட்டராக முடிஞ்ச அளவு பண்ணுங்கள். உங்களை மாதிரி நிறைய பேர் எல்லாருமே நல்ல கிரியேட்டர் ஆகணும். நீங்கள் மட்டும் நல்ல கிரியேட்டராக இருந்தாலும் மற்றவங்க பண்ணுற தப்பு கூட உங்களை பாதிக்க தான் செய்யும், ஓகேவா. ஸோ நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது தம்புனையிலோ டைட்டிலோ எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் டைரெக்டாக டைட்டில் வைக்கலாம், ஓகேவா. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. என்ன விஷயமோ அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைட்டில் வைங்க, தம்புனைல் வைங்க. அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க, ஓகேவா. உங்கள் வீடியோஸ் கண்டிப்பாக யூசர்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் வியூஸ் போக தான் போகுது, ஓகேவா. வியூஸ் போனது அப்படின்னா படிப்படியாக இந்த அட்வர்டைசர்ஸ் வந்து நம்பிக்கைத்தன்மை வர்ற வரைக்கும் இந்த கண்டென்ட் கிரியேட்டர் வந்து கோஆப்ரேட் பண்ணணும், ஓகேவா. அந்த அளவுக்கு கொண்டு போனால் கண்டிப்பாக இந்தியாஸில் ரெவன்யூ ஜெனரேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இப்போதைக்கு இந்தியாஸில் ரெவன்யூங்கிறது ரொம்ப படுமோசமாக இருக்குது. இதை விட கீழே போகவும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இங்கே சொல்லிக் கொடுக்குறவங்க கூட அதை சரியாக சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. யூடியூப் கிரியேட்டர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாமே ஃபேக்காக தாங்க இருக்குது, ஓகேவா. அதாவது தம்புனையில் டிசைன் பண்ணுறது அப்படி இப்படின்னு அதில் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டென்ட்டை விட்டிங்கன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஓகேவா. ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் என்ன காரணம். வெளிநாட்டில் வந்து அதிகமாக அட்வர்டைசர் செலவழிக்கிறதுனால தான் அதிகமாக ரெவன்யூ ஜெனரேட் ஆகுது. அதாவது 1000 வியூஸுக்கு அங்கே வர்ற காசுக்கும் இந்தியாஸில் வர்ற காசுக்கும் மிக மிக படுமோசமாக இருக்குது. 2010லலாம் நல்லா இருந்ததுங்க. இந்தியாவிலேயே 1000 வியூவுக்கு $3 வரைக்கும்லாம் கிடைக்கும், ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா 10,000 வியூ வந்தால் கூட $1 கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். இந்த 10,000 வியூங்கிறது அதிக வியூ. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜ்க்கு ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலெல்லாம்
100 வியூ 200 வியூலாம் போகிறது அது கூட போகிறது கிடையாது. இதுலேயே நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நிறைய ரெவன்யூ ஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. என்னத்த சொல்கிறது. ஓகே, பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு டாப்பிக்கோட உங்கள்கிட்ட வரேன். பை.